இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ். தாயாக மாறிடுவே உனக்காக தவறிய நான் மண்டிட்டே உனையேத டெலிவரி வார்டுக்கு வெளியே வெயிட் பண்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் காலத்தோட ஒவ்வொரு செகண்டோட அருமை தெரியும். இங்கேயும் அப்படிதாங்க. தன்னுடைய ஒய்ஃப் பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க. எப்போ குழந்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப தவிப்போடு இருக்காரு. என்ன ஆக போகுது, பாப்பா எப்போ வரப்போகுதுன்னு குறுக்கா மறுக்கா நடந்துகிட்டே இருக்காரு. ஃபைனலா பாப்பாவை எடுத்துட்டு கையில கொடுக்குறாங்க. அவரு செம்ம ஹாப்பிங்க. வார்த்தைகள்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒரு சந்தோஷம் அப்போ கிடைக்கும். ஒரு குழந்தை வரப்போகுதுன்னா அம்மாக்கு அந்த 9 மாசமும் குழந்தையோட ஒரு கனெக்ஷன் இருக்கும். அண்ட் அப்பாக்களுக்கும் இருக்கும். ஆனா அதை கையில ஏந்தும் போதுதான் ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியலைசேஷனே ஹிட் ஆகும். ஸோ அந்த தவிப்பு தாங்க இது. பிரசவ வார்டுக்கு வெளியே எப்ப பாப்பா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நிலைமை இருக்கே, ஒவ்வொரு அப்பாக்களுக்கு மட்டும்தான் அது புரியும். இவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ குழந்தைய இதுக்கப்புறமா நான் தான்ப்பா சுமக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பாத்துக்கிறது, தூங்க வைக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் பண்றாரு. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்யா அருணாச்சலம் அப்படின்றவங்க தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. பிரசவம் முடிஞ்சதும் அவள் இறக்கி வைத்து விட்டால் நான் சுமக்க ஆரம்பித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அப்பாக்களுக்கு கூடுதல் பொறுப்பு கண்டிப்பா வந்துடும். காலம் முழுக்க அந்த குழந்தைய அப்பாக்களும் சுமக்குறாங்க. அதுதாங்க உண்மை. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ்.